டிவிகே மேனிஃபெஸ்டோல உயர்தர மருத்துவ வசதி செய்து தரப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து இப்போ அப்போலோ ஹேஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பெருங்குடியில். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளி அதுதான் சொல்ல வராரா தெரியல. அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நமது ஹெல்த் கேர் வந்து ரொம்ப 2 கவர்மெண்ட்டும் வந்து மற்றதுல என்ன பிரச்சனை ஹெல்த் கேர்ல எப்பயுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, சுகாதார மையம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க சொல்லும் போது கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னாங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி என்ன நம்ம கொண்டு வர போறோம் அது ஆட்சிக்கு வந்த அப்புறம் சொல்லுவாங்க. அதுதான் இப்ப கேன்சர் கொடிய வியாதி. கேன்சரை வந்து நாங்க இது இவ்வளவு மிஷின்ஸ் இறக்குறோம், கீமோதெரப்பி இவ்வளவு மலிவு விலையில தரோம். சும்மா சின்ன டேட்டா எடுக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரீச் ஆகும் உங்களோட பாயிண்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். கரெக்ட். அதே மாதிரி பார்த்தோன்னா போதை பொருள் இல்லா தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ட்ரக் ஃப்ரீ. எனக்கு அது ஒரு பெரிய அதுல வேற என்ன விளக்கம் வேணும்? என்ன இப்போ அப்ப எப்படி உள்ள வந்துச்சு, ஏன் எப்படி அகற்ற போறார்கள்? ட்ரக் ஃப்ரீனா எப்படி ட்ரக் ஃப்ரீ ஆகும்? இதனால இப்ப ட்ரக் நாட் ஃப்ரீயா இருக்கு, இதனால இப்ப ட்ரக் ஃப்ரீ ஆகும். இத வந்து இது நம்பர் கூட தேவையில்ல இருக்கு. இந்த ஆக்ஷன் எடுப்போம், இதுதான் காரணமா இருந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இல்ல இப்போ ட்ரக்கு வந்து ஆல்ரெடி உனக்கு வந்து லால ஒரு இடம் இருக்கு, அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரோ என்னமோ. நான் இதுல ட்ரக்ல மட்டும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது ட்ரக்னு இவங்க பொதுவா சொல்றாங்க. ஆனா என்ன விஷயம்னா ட்ரக்னா நம்ம என்ன நினைப்பா, நீ கஞ்சா ஃபர்ஸ்ட் வருமா, ரெண்டாவது மாத்திரை ஏதோ சொல்றாங்க, ஹார்ட் ட்ரக்ஸ் எல்லாம் வரும், LSD அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. ஆனா இதுல இந்த காஸ்ட்லியான ஐட்டம்லாம் வந்து ரொம்ப அப்பர் கிளாஸ் அவங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா இந்த ட்ரக்கால அதிகமா உயிரை இழக்கிறதோ இல்ல அதிகமா வந்து இப்ப சமூகத்துல வந்து பிரச்சனைகள் நடக்கிறதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸால இருக்குமான்னு இல்லாம இவங்க லோக்கலாவே சில ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதாவது எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் பார்த்தோன்னா பாட்டில் ஏதோ வந்து போட்டு மார்க்கர் ஏதோ போட்டு ஒரு புதுசா அவங்களே ஒரு ட்ரக் கண்டுபிடிச்ச மாதிரி யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னர்லாம் வச்சு ஏதோ பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தோன்னா மெடிக்கல் ஷாப் மெயினா. அன்னைக்கு ஒருத்தட்டு பேசினேன். நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, அது ஒரு 2-3 டேப்லெட் இருக்குப்பா, பிரெக்னன்சி டைம்ல வந்து வலி தெரியாம இருக்கிறதுக்காக அவங்க பெண்களுக்காக அந்த மருந்து கொடுக்குறாங்க. இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ல கேப்ல வச்சு ஏதோ மெல்ட்லாம் பண்ணி அவங்க ஏதோ ஒரு பயங்கர அந்த கெமிக்கல் ப்ராசஸ்ல ஏதோ சொல்றாங்க. அந்த கெமிக்கல் ப்ராசஸ்லாம் பண்ணி அதை இன்ஜெக்ஷன்ல எடுத்து அதை வந்து ஒரு ட்ரக் எப்படி தயாரிக்கிறது சொல்லி லோகேஷ்க்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துடலாம்ல. எனக்கு இப்ப இருக்கு அவர் சொன்னதுல எனக்கு புரியல. அவர் என்னென்னமோ சொன்னாரு. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ட்ரக் இருக்குல்ல, இதை வந்து நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க? ஏன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் ஷாப். இது ஒண்ணு நான் பேசிக்கா என்னன்னா பிரச்சனை வந்துச்சு டிஎம்கே டைம்ல கொக்கைனோட சர்க்குலேஷன் அதிகமாச்சு. there's a big cartel functioning. அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் டார்கெட். ஏன்னா அதுதான் லார்ஜ் ஸ்கேல்ல வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டினா ஃபர்ஸ்ட் அதுதான் டார்கெட் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், இஸ் நாட் வெரி காமன். நான் சொன்னல உனக்கு இது எல்லாமே இருக்கும் தான். நான் என்ன சொல்லலாம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 விஷயம் எடுக்க பார்ப்பாங்க, கஞ்சா, கொக்கைன், ஹெரோயின். இந்த 3 விஷயம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணி ரிமூவ் பண்ணணும் மார்க்கெட்ல இருந்து. அது கரெக்ட். என்ன ஆகுதுன்னா இப்போ இது 3த்துக்கும் வந்து நீங்க காசு இருந்தா தான் அடிக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு கிராம் வாங்குறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 2-3 தடவை நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ஒரு 4 தடவை யூஸ் பண்றது தான் உங்களுக்கு அந்த செயின் ஸ்நாச்சிங் வருது, லோக்கல்ல வழிபறி பண்றது, இதெல்லாம் வந்து இன்டைரக்டா செகண்ட் கிரைம் வந்து அங்க. ஓகே, இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? இது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா நான் ஐபிஎஸ் ஆனா சொல்றேன். இப்ப பாரு, ஒரு எபிடியூரல்ல இருந்து எப்படி ட்ரக் வருதுன்னு குமார் எக்ஸ்பிளைன் பண்ண. அப்படி இப்போ கொக்கைன் வந்து எப்படி வந்து செயின் ஸ்நாச்சிங்க்கு லிங்க் ஆகுதுன்னு நீ சொல்ற. இந்த மேனிஃபெஸ்டோல இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை, புரியுதா? அதாவது எனக்கு என்னன்னா மேனிஃபெஸ்டோ வந்து இட் இஸ் பேசிக்கலி யூ ஆர் ட்ரைங் டு லியூர் பீப்புள் டு வோட் ஃபார் யூ, அவ்வளவுதான். அதுதான் பேசிக். இதுவே வந்து இப்ப இதுல எல்லா வாக்குறுதியும் காப்பாத்துவாங்களான்னா அதெல்லாம் தெரியாது. காப்பாத்தவே வேணான்ற நானு எல்லாமே காப்பாற்ற முடியாது, அது எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன், ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஒரு எஃபர்ட்டே போட மாட்டாங்கன்றதுதான் என் பிரச்சனை. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எப்படி ஒரு 20,000 போலீஸ் அதிகாரியை ஜாஸ்தி பண்ணுவோம், ஆனா இப்போ ஜாஸ்தி பண்ணா திருப்பி பட்ஜெட்டுக்கு போகுமா? நம்ம ஏதாவது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மேனிஃபெஸ்டோ ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல போடுவோம். இல்ல அதுக்குன்னு ஒரு இத்தனை நாள் இத்தனை இது கண்ட்ரோல் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு அது தனி விங் இருக்குல்ல. அது நான் இதுக்கு கூட சொல்ல. திருப்பி இப்ப உயர்தர மருத்துவ வசதி, எந்த மருத்துவ வசதி கேன்சருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்போலோல வந்து புரோட்டான் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்றேன்.
அது வந்து கேன்சர் செல்ஸ் அடிக்கும். ம். அந்த மாதிரி ஒரு 2 மிஷின் இறக்குறாங்க. அதே பெருசா சொல்லலாம், உலகத்திலேயே அது எந்த நாட்டிலயும் வந்து கவர்மெண்டால செய்யப்படல, நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு ஒரு 2 விஷயம் சொல்லலாம். இது இன்னும் ஒரு கேட்சியா இருக்கு அவனுக்கு. புரோட்டான் மிஷினை தமிழ்நாட்டில் கேன்சருக்காக நாங்க தான் இறக்குறோம், இந்தியாலயே நாங்க மட்டும்தான் அப்படின்னா ஒரு கேட்சியா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கூட எஃபர்ட் தான் மேட்டர். மத்த 2 பேர் சொல்லாததுல ஒரு பாயிண்ட் இவங்க ஒரு பாயிண்ட் எஃபர்ட்டிவா நம்ம டி-ஷர்ட் விக்கிறதுக்கு போடுற எஃபர்ட்டை கூட இவங்க மேனுஃபேக்சர் போட மாட்டாங்க அப்படின்றதுதான் எனக்கு வருத்தம்பா. பாவம். ஏஐ தொழில்நுட்பத்துடன் போட்டித் தேர்வு பயிற்சி. போட்டித் தேர்வுனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே, அப்படின்னா என்னன்னு தெரியல. ஏஐ தொழில்நுட்பத்தை இன்டகிரேட் பண்றாரு. இத பத்தி அவர் மேடையிலும் பேசியிருந்தாரு. பிரத்யேக ஏஐ அமைச்சகம், பல்கலைக்கழகம், ஏஐ நகரம், ஏஐ சிட்டியோ, AI டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஏஐ மினிஸ்ட்ரி ஒன்று, தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ, ஏஐ யூனிவர்சிட்டி, ஏஐ சிட்டி, ஏஐ நகரம்னு சொல்றாங்க. தமிழ்ல தான் படிக்கிறேன் நானு, அதனால ஏஐ நகரம் தான் சிட்டி. ஹப் மாதிரி இருக்கும். ஏஐ ஹப். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். தமிழகத்தில் முதலீடு செய்யும் வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு 21 நாட்களுக்குள் வணிக உரிமம். வெளிநாட்டு தமிழனா இருந்து நீ இன்வெஸ்ட் பண்ணனா 21 டேஸ்ல வந்து உனக்கு ட்ரேட் லைசன்ஸ், பிசினஸுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு கொடுக்குறாங்க. இது ஒண்ணு டிஃபரண்டா இருக்கு, மத்ததோட டிஃபரண்டா ஒரு பாயிண்டா இருக்கு. 21 டேஸ்ல. ஓகே, இது வந்து நல்ல பாயிண்டா இருக்கு. இது டிஎம்கே யாருமே சொல்லல இந்த மாதிரிலாம். ஃபன். இது யார் சொன்னாங்க? சோ இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். இது ஏதோ ஃபன்னா இருக்கு. ஏன்னா பேப்பர் ஒர்க் முடிச்சு கொடுக்கிறதுக்கு உனக்கு பெருசா வர காசை வச்சு நீ வந்து இது பண்ண. நிறைய பேர் இங்க இருந்து சிட்டிசன்ஷிப் அங்க வாங்கிட்டாங்க. சோ அவங்களுக்கு திரும்ப இங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமா, அத பேஸ் பண்ணி இப்ப இது ஒரு பேசிக் கோரா ஒன்னு வச்சிருக்காங்களா, இத சுத்தி அப்படியே அவர் பில்ட் அப் பண்ணிட்டு வந்தாருன்னா அவரு கவர்மெண்ட் வரும்போது வாட் எவர் நல்லா இருக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தமிழ்ஸ். கரெக்ட் தான். ஆமா, அவுட்சைட் தி கண்ட்ரி. 2036க்குள் $1.5 trillion பொருளாதாரம். 1 trillion எக்கானமியை வந்து 1.5 trillion சொல்றாங்க. 10 வருஷத்துல டிஎம்கே சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்றாரு. இது ஒரு ஃபன்னா இருந்துச்சு. 2036னா அவர் முடியப்பட்டாரு. அடுத்த 5 வருஷமா அவர் வந்து வந்தாருன்னா இல்லன்னுவீங்களா? ஓகே, இன்னொரு விஷயம், அரசு சேவைகள் அனைத்தும் வீட்டு வாசலில். இது எனக்கு எப்படின்னே தெரியல சாத்தியம். இது இன்னொரு பியூட்டி. அனைத்து அரசு சேவைகளுக்கும் சட்டப்பூர்வ காலக்கேடு, இவ்வளவு நாளைக்குள்ளதான் இதை செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு டெட்லைன் வச்சிருக்கு அரசு சேவை. டிக்கெட் மாதிரி வச்சுக்கேன். ஆமா, லஞ்சம் இல்லா நிர்வாகம். சங்கர் எப்பயும் எடுத்துட்டாரு படம். இன்னும் அது நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கரப்ஷனை பத்தி என்னால எதுவும் வாக்கு கொடுக்க முடியாது, கம்மி பண்ணுவோம். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், கம்மி பண்ணுவோம். அதாவது இது வாழையடி வாழையா வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். அப்படி யாராவது மேனிஃபெஸ்டோ பண்ணாங்கன்னா ஃபன்னா இருக்கும். என்னால இதை ஒழிக்கலாம் முடியாது, கம்மி பண்ணுவோம். இல்ல கரெக்ட், கம்மி பண்ண ட்ரை பண்ணுவேன். எப்படி கம்மி பண்ணுவேன்? கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கு தான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீ பத்திரமே நீ வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அதுதான் இப்போ இவன் லைசன்ஸே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். இப்ப லைசன்ஸ் எதுல வந்து ஜாஸ்தி பிரச்சனை இருக்கோ அதை பிரைவேடைஸ் பண்ணுவோம்னு சொல்லி பயமுறுத்தி அப்புறம் நீ ரூல்ஸ் கொண்டு வரும். பிரைவேடைஸ் பண்ணுவேன், போராடுவியா? சரி, அப்ப நான் ரூல்ஸ் போடுறேன். ஆமாண்டா, இது நல்ல ஐடியா நீ சொன்னது. ஆக்சுவலா இப்போ நம்ம பாஸ்போர்ட் பாக்குறோம், நல்லா பிரைவேடைஸ் தான். டேட்டா என்ட்ரி வரைக்கும் ஃபுல்லா பிரைவேடைஸ்டு. நீ ஃபைனலா செக் பண்றது மட்டும் தான் கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி டேட்டா எல்லாமே செக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து பிரைவேடைஸ் பண்ணிடுவோம். ஃபைனல் செக் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் பண்றோம் அப்படின்னு ஒரு பயம் வந்துனா மேபி பிரைவேடைஸ் பண்றது சிஎம் ஆயிக்கலாம் பேசாம. இல்ல நீ ஒரு மேனிஃபெஸ்டோ போட்டு ப்ரோ, டக்குன்னு அங்கி மேனிஃபெஸ்டோ மைண்ட்ல ஓடுதுடா. ஆனா என்ன போட்டுருவானுங்க, அதுக்கு முன்னாடி என்ன போட்டுருவானுங்க. அந்த திறமை நம்ம கிட்ட கிடையாது. ஆமா, அந்த திறமை மட்டும் தான் எனக்கு கிடையாது. நான் வந்து எழுதி தரேன், எவனா படிச்சு பேசிக்கோங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து ஆசைகள்லாம் சிலது இருக்கு. இந்த கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசியல்வாதினா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாம் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி முதல்வன் அர்ஜுன் மாதிரியோ இந்தியன் தாத்தா மாதிரியோ இருக்கணும். அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி பேசிட்டு போகும். அதனாலதான் எனக்கு எடப்பாடி பிடிச்சிருக்கேன். ஏன்னா இவங்க எல்லாத்துலயுமே
எடப்பாடி தான் இருக்கிறதுலயே ஒரு சாமானிய மனுஷன் மாதிரி பேசுறாரு. யாராலையுமே சிங்கப்பூரோட லீ குவான் யூவை கொண்டு வந்து விட்டா கூட இங்க அந்த ஆளால உடனே கரப்ஷன் 5 வருஷத்துல அகற்ற முடியாது, 10 வருஷத்துல முடியாது. ஏன் அப்படின்னா கரப்ஷன்ன்றது வெறும் அபிஷியல் இருக்கவங்க மட்டும் பண்றது இல்ல, பொதுமக்கள் நம்மளும் தான் அதுக்கு. நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, கரப்ஷனை ஒத்துக்கோங்க, இருக்குன்னு ஒத்துக்கோங்க, அத உடனே அகற்ற முடியாதுன்னு ஒத்துக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கரப்ஷனை 10% கம்மி பண்ணுவேன். 20 இப்போ சொன்னா இதுல லைசன்ஸ்ல கரப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஃபீல்டை நான் எடுத்து இந்த ஒரு ஃபீல்டா நான் மாத்துறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன சின்ன ஃபீல்ட்ஸ் அன்றாடம் இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து அத ஒரு ட்வீக் பண்ணி ஒரு 20% 30% அதை ரெடி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த கரப்ஷன்ற மேட்டர் கம்மியாகும். சோ ஒருத்தன் வந்து ஒரு மேனிஃபெஸ்டோலயோ ஒரு மேடை பேச்சிலையோ என்னால, ஆனா அது வந்து எப்படின்னா ஒரு பிளாக் மார்க் ஆயிடும் உனக்கு. அது வந்து நார்மலா தெரியலாம் இது வந்து பிராக்டிக்கலா பேசுறாங்க அப்படின்றது. பட் when you are campaigning for yourself, you can't say that நான் ஓரளவு கம்மி பண்ணுவேன். அதுதான், அது அப்படி போட கூடாது. அப்பனா அது என்ன ஆகும்னா, இவனுமே வந்துட்டு இவன் பிரைப் பண்றது ஒத்துக்கிறான். அதுதான் நீ எப்படி பிரசன்ட் பண்றதுன்றது. அது எப்படி பிரசன்ட் பண்ணாலும் even if you say நான் பண்ண மாட்டேன் ஆனா நான் மத்தவங்களை வந்து கம்மி பண்ண வைப்பேன் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து it will still leave a black mark saying that okay he is prepared for black money, which means பதவி எடுத்துக்கிட்டா இந்த ஆள் ரெடியா இருப்பாப்ல வாங்கிக்கிறதுக்கு. என்ன முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட் வந்து 10% வாங்குச்சுன்னா இவர் வந்து 5% வாங்குவாரு அப்படின்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடும். இப்போ எனக்கு எப்படின்னா, லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொல்றவனை பார்த்தாதான் போய் சொல்ற மாதிரி இருக்கு. யாராவது வந்து என்கிட்ட தம்பி என்னால ஒழிக்கலாம் முடியாது, கம்மி பண்றேன்னா கரெக்டுங்க அப்படின்ற மாதிரி அது உனக்கு அது தோணலாம். பட் பீப்புள் who are everywhere they will not feel that. ஒழிக்க முடியாதுன்னா ப்ராசஸ்ல இது சொல்ல கூட முடியல அவனால அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். எனி யங்ஸ்டர் டியூட்டில சேரும்போது எவனும் நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி இறங்குறது கிடையாது. எல்லாரும் வந்து நான் நல்லது செய்யணும், நான் வந்து ஒரு 20-22 வயசு பையன் அப்படிதான் உள்ள வரான். அதுக்கப்புறம் சிஸ்டம் தான் சீனியர் திட்டு வாங்குறது, இவன் பண்றது பாக்குறது. அப்படி ஒரு பையன் இருந்தானா அவனால சம்பாதிக்க முடியாது, பணக்காரன் முடியாது. 10 பேர் இருக்கிறதுல ஒருத்த லஞ்சம் வாங்கலன்னா அவன் எங்க போட்டு பயம் இருக்கும். 22 இன்னொன்னு அந்த 10 பேர்ல 9 பேர் மாட்டானே இவனே கூட சேர்த்துப்பாங்க. 22 வயசுல பையன் சேர்றான், 15 வருஷம் இருக்கான், 37 வயசுல தம்பி நீ எவ்வளவு சம்பாதிச்சேன்னா இவ்வளவுதாங்க அப்படின்னா, அப்ப என்ன பண்ணியிருந்த நீ இவ்வளவு நாள் இன்ஸ்பெக்டரா, டி நகர் ஏரியால இன்ஸ்பெக்டரா இருந்து என்னப்பா பண்ணாங்க அப்படின்றது அவங்க மட்டும் கேட்க மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்கலனாலும் 15 வருஷமா டி நகர்ல இருக்காரு இன்னும் சம்பாதிக்கிறீங்களா, ஏங்க அவருக்கு சம்பாதிக்க தெரியல, ஸ்மார்ட்னஸ் இல்ல போல இருக்கு. இப்படி எல்லா சைட்ல இருந்தும் இது வரும். சோ நீ உள்ள வர்றவங்க வந்து எப்படி இருந்தாலுமே இந்தியன் தாத்தா சொல்ற மாதிரிதான், அந்த ஊர்லயும் லஞ்சம் இருக்கு, அங்க வேலையை மீறதுக்கு தான் லஞ்சம், இங்க வேலை செய்யறதுக்கே லஞ்சம் அப்படின்ற பொசிஷனுக்காக நீ கொண்டு வரணும். ஓகே, வேலையை மீறினாதான் பிரச்சனை, வேலையை செய்யறதுக்கு நான் நீ இருக்கிற காசு தான் அப்படின்ற பொசிஷனுக்காக. கரெக்ட். பழைய ஓய்வூதிய திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாராம். சம வேலைக்கு சம ஊதியம், பணி நிரந்தரம், முதியோர் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய், மாதம் 200 யூனிட் கட்டணம் இல்லாம மின்சாரம். 100 இருக்கு, 125 இருக்குன்னு நினைக்கிறேன். 200 நம்பர் சும்மா. ஆக்சுவலா நம்ம ஒரு தனி கண்ட்ரியா இருந்தோம்னு வச்சுக்கேன், இந்த மாதிரிலாம் புத்தும் தான் வச்சுக்கேன், நம்ம தான் வந்து இருக்கிறதுலே பீஸ்ஃபுல் கண்ட்ரியா ஜாலியா இருக்கும். இருக்கிற 1 மாசத்துக்கு 200 யூனிட்னா எவனும் கரண்ட் பில்லே கட்ட மாட்டான். நம்ம வராது, நிறைய பேருக்கு வராது, ஏசில நல்லா யூஸ் பண்ணலாம். அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர், குழாய் மூலம். வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய் தராராம் உதவித்தொகை, 10,000 வரை ஊதியம். வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாவா? தனி கண்ட்ரியா இல்லாம அது மட்டும் கொஞ்சம் கேட்க சொல்றேன். 10,000 வரை ஊதியத்தில் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப், 5 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் ஊதியத்துக்கு இன்டர்ன்ஷிப் வாங்கி தராங்க. தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் கடன். அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை, அனைத்து மீனவர்களுக்கும் வீடுகள். சூப்பர் சூப்பர். ஓகே, மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் செல்லிங் பிரைஸ். வெரி குட். விவசாயம் 5 ஏக்கர் வரை முழு கடன் தள்ளுபடி, நிலமுடைய விவசாயிகளுக்கு 15,000 முதலீட்டு உதவி. நெல் குவிண்டாலுக்கு வந்து 3,500 ரூபாய் மினிமம் செல்லிங் பிரைஸ். கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபாய். விவசாய தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய். பரவாயில்ல. 5 லட்சம் சோலார் பம்புகள், 100% பயிர் காப்பீடு. இதுதான் வந்துரும் நினைக்கிறப்போ
ஹாப்பியா? ஆண்டுதோறும் கட்டணமில்லா சுகாதார பரிசோதனை. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இருக்கு, Okay, நீ போனா ஜில்லாக்கு ஜில்லா. அவ்வளவுதான் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இதுதான் பாயிண்ட்ஸ்.